அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் எஸ்பி டெக்ஸ்டைலர் பூமிநாதன் பேசுகிறேன். இப்போ 36 இன்ச்சு அளவுள்ள ஒரு சாக்கெட்டு கட்டிங் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னுக்கு வீடியோவில் அந்த அளவு சட்டை எப்படி அளவு எடுத்துருப்பீன்னு பார்த்துருப்பீங்க. அந்த அளவு சட்டையை வச்சு இந்த சாக்கெட்டை நான் வெட்டுறேன். அது உண்மையான சுற்றளவு 40 இன்ச்சு வருது. அது 4 இன்ச்சு பிரிச்சுட்டு 36 இன்ச்சு. அதான் உண்மையான மார்பு சுற்றளவு 36 இன்ச்சு. அதை கணக்கிட்டு இந்த சாக்கெட்டை வெட்டுறேன். இதை பாருங்கள். சுருக்கு மரத்தில் சாயின் பண்ணியிருக்கேன். வெட்டும்போது பார்த்துக்க இந்த கரைக்கோடு இந்த பக்கம் வரணும். அதை கவனிச்சுக்கோங்க. கரைக்கோடு அங்கிட்டு போகணும். இந்த மடிப்பு இருக்கு பாருங்க. இந்த மடிப்பு நம்மளை நோக்கி இருக்கணும். ஆமாம். இப்போ அந்த அளவு சட்டையை வச்சு அளவு இதோடைய உயரம் 14 இன்ச்சு. இது அப்படி ஸ்கேலில் கோடு போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. நேராக இந்த சைடு பீஸை வெட்டிடுங்க. வெட்டியாச்சு. இது தையல் மடிப்புக்கு. இது பட்டி. இப்படி மடிச்சிருவோம். அடுத்து இந்த பட்டியை தைச்சிருவோம். அப்போ கீழே கோடு போட்டாச்சு. உயரம் 14 இன்ச்சு. 14 + அரை தைக்கிறதுக்கு. இது 36 பாடி அளவுக்கு நான் சாக்கெட்டை வெட்டுறேன். இப்போ 36 கழுத்து. இதோடைய சாக்கெட்டோடைய கழுத்து பின்பக்கம் கழுத்து 8.5 இன்ச்சு. 8.5க்கு இப்படி புள்ளி போட்டு இந்த இடத்துல 8.5க்கு நேராக இப்படி கோடு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 8.5லேருந்து இந்த 8.5க்கு புள்ளி வச்சோமா, இதிலிருந்து 36 ஒரு 4 இன்ச்சு கூட்டிக்கினா 40 இன்ச்சு. 40ல் 4 பங்கு வச்சா 10 இன்ச்சு. இந்த 10 பாருங்கள். அப்படியே கணக்கு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? கணக்கு 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்படி கிராஸில் எட்டரை 10. இந்த 10ல் பாதி 5. தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இந்த இங்கே மேலே வருதா, அது 1/2 இன்ச்சு. அதுக்கு 5.5. இது அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே அதே மாதிரி 5.5. இது ஒரு 1/2 இன்ச்சியை கூட்டிக்கோங்க. 6. இப்போ இந்த 10 இன்ச்சு வச்சுருக்கானா, 10 அப்படி நேரம் எழுதினா 9.75. அப்படியே இந்த 9.75 இங்கே கொண்டு போயிருங்க. நேர சில பேர் இடுப்புக்கு போக மிச்சத்தை கழிப்பாக. நான் கழிக்கல. அதை ஆட்டோமேட்டிக் தைக்கும்போது நம்ம கழிச்சுக்கிறலாம். தைக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். 1.5 வைக்கலாம், 1.5 வைக்கலாம். நான் 1.25 வைக்கிறேன். பார்த்துக்கோங்க. படம் போட்டிருக்கேன். இதில் கழுத்து ஒரு 2.5. இங்கே 2.75. இதுக்குமே பாக்ஸ் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இதில் போட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு வர அளவு 10. 10ல் பாதி 5. அப்படியே 5 இங்கே வச்சு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அப்போ ஷோல்டர் கணக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 5.5 அப்படி இங்கே 5.5 வைங்க. அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. வந்துடும். இங்கே இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு. இப்போ 5.5 2.75. அப்போ இந்த 2.75 இருந்ததே இப்படி வளைவாக வரணும்.
ஆமாம், இப்படி இந்த வளைவு எடுத்துக்கோங்க. இது இது அக்கி லூசு வந்து 15, அக்கி லூசு 15 வருது. மொதல் அளவு சட்டை பார்த்தோம்னா அந்த சட்டையோடைய அளவு இது பார்த்துக்கோங்க. அக்கி லூசு 15. கழுத்து படம் போட்டேன். சப்போஸ் இல்லை ரவுண்டு கழுத்து வரல, எப்படி எடுக்கிறீங்கனாக்கு உங்களோட டம்ளர் இருக்கும், வீட்டில் டம்ளர் இருந்தாலும் சரி ரவுண்டாக அப்படி இருக்கும். இல்லைன்னா பழைய சீடி இருந்துச்சுனாக்க இப்படி ஏதாச்சும் இப்படி ரவுண்டாக அமைப்பாக இருந்துச்சுனாக்க இப்படி பார்த்துக்கோங்க. இந்த கோடு இப்படி இப்படி இந்த அமைப்பில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாரு இப்படி ரவுண்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த ரவுண்டு கணக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரவுண்டு அமைப்பாக வர்றதுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பேக் தட்டு வெட்டுறேன் பாருங்க. உயரம் 14, அரைஞ்சு கூட்டிருங்க. கழுத்து பின்பக்கம் 8, 8லேருந்து இங்கே 10, 10ல் பாதி 5, 5ல் ஒரு அரைஞ்சு கூட்டிட்டு கணக்கு பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இதே அளவு வெட்டு. இதுக்கு நேரம் வரணும். இதுலேருந்து வளைவு இந்த புள்ளிக்கு அங்கிட்டு தான் வளைவே எடுக்கணும். அக்காத்து போட்டுக்கோங்களேன். இந்த இடத்துல அக்காத்து. இப்போ வந்து கழுத்து ரவுண்டு கழுத்து, அதனால் ரவுண்டு கழுத்தாக வெட்டுறேன் பாருங்கள். ரவுண்டு கழுத்து வெட்டிட்டேன். இங்கே லைட்டாக ஒரு காய்ஞ்சி வேணாம், அதை விட கம்மியாக லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு இப்படி மடிங்க. இப்படி மடிக்கிறதுல இதை இடுப்பு பின்பக்கம் இந்த டாட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 இன்ச்சு உயரம் வச்சுக்கோங்க. பாருங்க, மடிச்சுவோம். மடித்து இந்த அளவுக்கு ஒரு டாட்டு போட்டுக்கோங்க. அதாவது இந்த பக்கம் ஒரு இவ்வளவே இருக்கணும். ஒரு சிறுசாக ஒரு காய்ஞ்சி அப்படியே பாயிண்டாக கத்தி மாதிரி கொண்டு போயிருங்க. இப்போ வெட்டியாச்சு. இது பட்டி மடிப்பு. இப்போ பேக் தட்டு வெட்டியாச்சு. இப்போ அதுக்கடுத்து கையை எடுக்கணும். இப்போ கையை எடுக்கும்போது இப்படி வச்சு கையை பாருங்கள். கரைக்கோடு இந்த பக்கம் தான் வரும், பார்த்துக்கோங்க. கரைக்கோடு இப்படி இல்லை நம்ம அளந்துருக்கோம். 7 இன்ச்சு வருது. இப்போ அப்படி 7 இன்ச்சு வைக்கிறோம். 7 இன்ச்சு வச்சுருக்கோமா, அதில் ஒரு அரை இன்ச்சே குறைச்சிக்கோங்க. 7 இன்ச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த இடம் அதாவது 7.5 வச்சு அரை இன்ச்சை குறைச்சாச்சு. அதே மாதிரி இது முதல்ல இந்த பிசர் எடுத்துங்க. இது கை பட்டி மடிக்கிறது. இது பட்டி. கை உயரம் வந்து 6 இன்ச்சு. ஆறு வச்சுருக்கேன். தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 6.5. இதே மாதிரி இங்கேயும் 6.5. கை வந்து நான் 2.5 வச்சுருக்கேன். 6 இங்கே 2.5 இறக்கம் வச்சுருக்கேன். இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த கோடு கை சுற்றளவு வந்து ஒரு 11.5 வருது. அதான் 5.75 வச்சுருக்கேன். இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நடுக்க நேராக கோடு போட்டுக்கோங்க. அதாவது 7.5லேருந்து அது அக்கி லூசு 7 இருந்துச்சு.
7.5லேருந்து அரை இன்ச்சு குறைச்சி 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து 7 இன்ச்சு, இந்த கிராஸில் வந்து 7.5 இன்ச்சு வரணும். இந்த இல்லைடா 7.5 இன்ச்சு, இந்த வரைக்கும் 7.5. இந்த பக்கம் துணி கொஞ்சம் இருக்கட்டும், தைக்கும் போது பிரச்சனை இல்லை. சில சமயத்தில் துணி பத்தாமல் வரும். பத்தாகும் போது இந்த இடத்துல நீங்கள் சாயிண்ட் போட்டுக்கிறணும். சப்போஸ் 8 இன்ச்சு வருது வச்சுக்கலாம், இப்போ 8 இன்ச்சு வருது, அப்போ இவ்வளோ தான் வரும். அப்போ கொஞ்சோண்டு சாயிண்ட் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் சாயிண்ட் போட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ 7 இன்ச்சு வச்சுருக்கேன், கிராஸ் 7.5 இன்ச்சு அக்கி லூஸு. இந்த அக்கிலுடைய சுற்றளவு 7.5 இன்ச்சு இந்த வந்துருச்சு. இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போடுறோம். கோடு போட்டாச்சு. இதில் பாதி 7.5ல் பாதி 3.75, 3.75 நேரம் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் பாதி 1.75 நேம் வாங்கிங்களா? ஏதோ 3.75, 3 1.75 சராசரி 2 இன்ச்சு வச்சுக்கோங்களேன். கணக்கு 2 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த நடு சென்டருக்கு நேர கோடு போட்டு இப்படி லேசாக வளைவு அப்படி எடுத்துருங்க. அதாவது 7.5 3.75 கோடு போட்டேன், ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அந்த புள்ளிக்கு நேரம் இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு போட்டு இதுலேருந்து வச்சிங்கன்னா 3.75 ஒரு 2 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சுக்கு புள்ளி வச்சு இப்படி வளைவா எடுத்துட்டு அப்படியே கொண்டு போயிடுங்க. இந்த இடம் வந்து நேரத்தை அப்படி வரணும். இது வர 2 இன்ச்சு வர 2 இன்ச்சு 1.75 இந்த கணக்கு வந்து நேரத்தை இப்படி வந்து அப்புறம் தான் வளைக்கணும். இதே மாதிரி வெட்டியாச்சு. பார்த்துக்குங்க. இது கை. இப்போ இந்த இடம் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் லேசாக பெண்டாக தெரியும். அப்போ லேசாக கரைச்சிருங்க. அப்படி இப்படி வளைவு எடுத்துருங்க. இந்த இடத்துல அக்காத்து போட்டுக்குங்க. அப்போ முன்பக்கம் லைட்டாக இந்த இடம் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே கொண்டு போயிருங்க. அதுதான் வெட்டியாச்சு. இந்த பக்கம் அக்காக்கு இப்போ கையை வெட்டியாச்சு. இது முன்பக்கம் வரணும். இந்த இது முன்பக்கம் அக்காத்து பொருள். இப்போ வந்து இது என்ன செய்யணும், அச்சு பார்க்குறோம். இந்த பாருங்க, இங்கே இருக்கு, தைக்கிறோம். பார்த்தீங்களா அக்கா? இப்போ இதில் என்னென்னா வெட்ட போகும்போது எப்படி போகுது, இப்படி போகுது, கிராஸாக போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்ய தைக்கும்போது இது பெண்டு எடுத்துடணும். இது அப்படி என்ன செய்ய இப்படி எடுத்துடணும். இப்போ நேரம் வருதுல ஒரு 1/4 இன்ச்சு இதை கரைச்சிருங்க. அப்படி கரைச்சிருங்க. கரைச்சா உங்களுக்கு இப்படி தைக்க போகும்போது அழகாக கை நேரம் வரும். இல்லைனாக்கி இப்படி பெண்டு கொடுக்கும். இப்படி தைச்சோம்னா பெண்டு கொடுக்காது. அதே மாதிரி இதில் ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக இப்படி நேரம் வராமல் கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் நீங்கள் தைக்க போகும்போது இப்படி நேரம் வருது, ஒரு 1/4 இன்ச்சு இதே மாதிரி லைட்டாக அப்படி இருந்தால் இவ்வளோ கொஞ்சம் வெட்டி இப்படி தைக்க போகும்போது இப்படி போகாமல் இப்படி தைச்சிங்கனாக்க இங்கேருந்து தைக்க போகும்போது கை நேராக வரும். அப்போ நான் இந்த அக்கில் எடுத்தாச்சு, அக்கில் கை எடுத்தாச்சு. இப்போ வந்து முன்பக்கம் எடுக்கணும். அப்போ முன்பக்கம் வந்து அந்த துணியில் மிச்சம் தான் இருக்குது. இது எப்படி கிராஸ் எடுக்கிறது பாருங்கள். சில பேர் நேர் கட்டிங்கில் இது எப்படி வெட்டுறதுன்னு கேட்டாங்க. இப்போ நேர் கட்டிங் வெட்டும் போகும்போது இப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. இது நேர் கட்டிங்.
இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்து 2 இன்ச்சு இந்த பட்டியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இதில் வந்து ஒரு 3 பங்கு வைக்கலாம். 4 பங்கு வச்சா 9 + 3 வரும். 3 பங்கு வச்சோம்னாக்க முன்னால் 12 36 வரும். இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு இப்படி முன்பக்கம் வெட்டுங்க. இப்போ உங்களுக்கு நான் கிராஸில் போடுறேன். அப்போ கிராஸில் போடும்போது பாருங்கள், இந்த பாருங்கள் கை எடுத்தோம்ல, கை எடுக்கும்போது இந்த துணி நம்மளுக்கு கழுவி வந்துச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி போடுறோம். அப்போ இந்த துணிக்கு நேராக இப்படி வைக்கணும். இப்போ இந்த துணி கூட இருந்தனால நம்மளுக்கு வந்து நல்ல சப்ளைக்கு துணி நிறையா இருக்குது. இதை எடுத்து இது கிராஸ் பெல்ட்டுக்கு போட்டுக்கலாம், இது கிராஸ் பெல்ட் போட்டுக்கலாம், இது கழுத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கிராஸில் போடுறேன். இந்த கிராஸில் போடும்போது இந்த கரை கூட பாருங்கள், இது முன்பக்கம் கரை கூட நம்மளை நோக்கி இருக்கணும். இந்த பாருங்கள், இப்படி கிராஸில் போட்டாச்சா, இந்த கரைக்கோடு கோடு எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்போ இந்த கோடு இப்படி நேராக வருது. நேராக வரும்போது இந்த கோடு இப்படி வருது. பார்த்துங்க, இந்த கோடு இப்படி வருது, இது இப்படி வருது. இந்த பார்த்துங்க, இந்த கோடு இப்படி வருது பாருங்கள். இந்த கரைக்கோடு எப்படி வருதோ அதே மாதிரி இந்த நேராக வருது. இப்படி வச்சுக்கிறேன்னு. அப்போ இப்படி வைக்க போகும்போது இப்படி கிராஸில் இப்படி கிராஸ். அப்போ நம்ம டாட்டுக்குன்னு பிடிப்போம்ல, முன்பக்கம் இந்த பக்கம் டாட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த இழுக்காது, நல்லா நேராக தையல் உடையாது இந்த இடத்துல. அப்போ கிராஸ் நல்லா அமையும். அதனால் என்றைக்குமே சில பேர் இப்படி போடுவாங்க, இப்படி போட்டு இப்படி தானே கிராஸ் கட்டிங் இப்படி போடலாம். துணி 10வது சமயத்தில் போடலாம், துணி இருக்கும்போது போடலாம். இப்படி போடும்போது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கிராஸ் கிடைக்கும்போது தையல் இழுக்கும்போது உடையும். ஆமாம், நான் இப்படி போடுறேன். இந்த கிராஸ் இப்படி போடுங்க. இந்த கோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோடு வந்து இப்படி கிராஸில் வர்ற மாதிரி. இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, இந்த எடுத்து இதை பூரா க்ளீன் இதை வெட்டுறோம். இப்போ இந்த பட்டியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு தான் வைக்கணுமான்னு கேட்குறாங்க. 2.75 வைக்கலாம், 3 வைக்கலாம். இருந்தாலும் 2 வைக்கும்போது தச்சு முடிஞ்ச ஒரு 3.25 வரை வரும். இப்போ இதில் ஒரு 2 வைக்கிறேன், தச்சு முடிஞ்ச ஒரு 3.5 வரும். 3.5 4 வரும், தைக்கிற பொறுத்து இருக்குது. இப்போ நான் 2 வைக்கிறேன். 2 வச்சாச்சு. இல்லை ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கேன். பின்னாடி கழிக்கிறதானே வைக்கிறோம்ல, இந்த இடத்துல தைக்கும் போகும்போது இவ்வளோ தூரம் பிடிக்கும்போது அந்த பிடிக்கிறோம், இந்த இடத்துல எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு தள்ளி வெட்டுங்க. இது ஏன் இப்படி தள்ளுறேன்னா, இந்த டாட்டு பிடிக்கிறோம்ல அதுக்காக கொஞ்சம் தள்ளி விடுங்க லைட்டாக, ரொம்ப வேணாம். கிராஸ் இருக்குன்னா தேவையில்லை, கிராஸ் கட்டிங்னால தேவையில்லை. சாரா கட்டிங்கன்னா கண்டிப்பாக தள்ளி தான் ஆகணும். இது கொஞ்சம் ஏதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. வெட்டிக்கோங்க. நகலாம் மட்டும் ஊசி எடுத்து குத்திக்கோங்க லைட்டாக உங்களுக்கு. இப்போ இதுக்கு நேராக இந்த பேக் தட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி போட்டாச்சு. இப்போ நம்ம சைடில் 7 இன்ச்சு, கழுத்து 7 இன்ச்சு. அப்போ இந்த 7 இருந்தவங்க 7க்கு நேராக போட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டு வெட்டிடுங்க. வெட்டியாச்சு. அதாவது கிராஸ் கட்டிங் போனால் கொஞ்சம் ரொம்ப சாதா கட்டிங் போட்டால் இது எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்தளவு வைங்க. இந்த கிராஸ் போது இழு வைக்க வேணும். அதனால் நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு புள்ளி பாருங்கள். சரி, இதை வெட்டியாச்சு. இது அந்த நேரம் எடுத்தாச்சு, கழிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து உங்களை அடையாளத்துக்கு ஆச்சுங்க. இப்போ 7 இன்ச்சு அகலம் வந்து இங்கே வந்து 2.5 வச்சோம். அதே மாதிரி இதை இந்த கழுத்தை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இந்த பின்பக்கம் கழுத்தை வச்சே இன்னைக்கு ரவுண்ட் எடுத்துடலாம்.
வெட்டிட்டேன். இப்போ இந்த தட்டை நான் எடுத்துறேன். இப்போ இது உண்மையான பாடி அமைப்பு வந்து 40 இன்ச்சு 10 இன்ச்சு வெட்டியிருக்கேன். 4 இன்ச்சு கழிச்சு 36 பாருங்கள். 36 தைக்கிறதுக்குள்ளே போயிடும். 36 இதில் ஒரு 3 இன்ச்சு 9 இன்ச்சு, இதில் 9 ப்ளஸ் ஒரு 3 தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு. இது 4 பங்கு பிரித்தா இந்த கணக்கு. இதில் 3 பங்கு பிரிச்சிங்கனாக்க 12 ப்ளஸ் ஒரு அரை, அதை கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல முடியுது. இதுக்கு நேராக ஒரு சிம்பிள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி இந்த 2.5 கணக்குள்ள அதை கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. இந்த துணியை நான் தாராளம் இருக்கனால உங்களுக்கு வெட்டுறேன். நான் இல்லைனாக்க நான் இப்படியே கிராஸ் பண்ணி வெட்டுவேன். இந்த கோடு போட்டு உங்களுக்கு விளங்குறதுக்காக வெட்டுறேன். அப்படி வெட்டி இந்த துணியை இப்போ முன்தட்டு எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்கிறேன், இந்த பாருங்கள், இந்த இடம் போக இப்படி மடிச்சிருங்க. இப்படி மடிச்சிருங்க. இப்படி பார்த்தா இந்த இடத்த ஒரு காய்ஞ்சி தள்ளி வச்சுக்கிட்டு இப்படி மடிச்சிருங்க. இப்படி நடு சென்டர் பாருங்க. இதான் நடு சென்டர். நடு சென்டர் இதை இந்த நடு சென்டரை ஒரு இப்படி அக்காத்து பண்ணிக்கோங்க. இங்கே 2 இன்ச்சு நம்ம புள்ளி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. வாங்க எப்படி மடிச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அமைப்பை மடித்து நடு சென்டர் எடுத்துட்டேன். நடு சென்டர் எடுத்து குதஞ்சி அக்காத்து பண்ணிட்டு இதிலிருந்து நேராக ஸ்கேல் இந்த 2 கீப்பட்டியிலேருந்து இந்த இந்த வகை இந்த இந்த பட்டியிலேருந்து புள்ளி வச்சோம்ல, அதுக்கு நேராக புள்ளி வச்சு அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு நேராக ஸ்கேல் வச்சு இப்படி நேராக கோடு போட்டு வெட்டிடுங்க. வெட்டினா இந்த அமைப்பு வரும். வெட்டின பின்னாடி லேஸ் அப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் ஒரு 1 இன்ச்சு நீங்கள் கரைச்சிருங்க. இதுக்கு எவ்வளோ வெட்டிட்டு இல்லை ஒரு 1 இன்ச்சு ஈஸியாக விளங்குறதுக்காக 1 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த இது 1.25 இன்ச்சு வைங்க. நீங்கள் அந்த பாடி சாக்கிட்ட பார்த்து அளவு சட்டை இருந்துச்சுனாக்கா அது எவ்வளோ பாயிண்ட் பிடிக்குதோ அது கரெக்டாக இருங்க பாருங்கள். இது இருந்தாலும் இது கொஞ்சம் ஒன்று குறைச்சி வைங்க. 1.25 வைக்கலாம். 1.25 வச்சுக்கோங்க. அப்போ அந்த 1.25 இந்த குறைஞ்சிருக்கோம்ல, இதுக்கு நேராக ஒரு கோடு. இந்த அமைப்பை லைட்டாக ஒரு காய்ஞ்சி லைட்டாக அப்படி வளைவு எடுத்துருங்க. இது அமைப்பு அவ்வளோதான். பாருங்கள், இதுக்கு நேராக நீங்கள் இப்படி சென்டர் வச்சு இந்த சென்டர் வச்சு ஒரு இந்த டாட்டு வச்சுக்கோங்க. ஒரு 3 இன்ச்சு வச்சுருக்கேன். போடுங்க. அப்போ இங்கே ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே குறைஞ்சிருக்கேன். அப்போ இந்த இடம் இருக்குல்ல, இதில் ஒரு என்றைக்குமே ஒரு அரை இன்ச்சு ரொம்ப இந்த இடத்துல சுருக்க வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்த நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது இப்படி நேராக கோடு போட்டுக்கோங்க. அப்போ லேஸ் இப்படி பார்த்துக்கோங்க. லைட்டாக இந்த பக்கம் லைட்டாக இது எப்படி இப்போ லைட்டாக வேணாம். அது இப்போ எடுத்துட்டீங்கன்னாக்க இந்த இடத்துல சுருக்கம் வராது. இப்போ பாருங்க, இந்த இடத்த இப்படி பிடிக்க வருவாங்க. அப்போ இந்த இடத்துல டாட்டு இது, அதாவது இந்த பாயிண்டை கணக்கு பண்ணுங்க. சிலர் இது கிட்ட போட்டால் பாயிண்டாக வரும். இதுலேருந்து இன்னொரு 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணிக்காங்களேன். ஒரு 1.5 இன்ச்சு வச்சிங்கனாக்க இது பாயிண்டாக வராது. நல்லா இருக்கும் பாருங்க. வெட்டிட்டேன்.
பாருங்கள் கழுத்து. இதில் வந்து சில பேர் கிராஸ் கட்டிங் இருக்கனால இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த இடம் எவ்வளோ குறைக்கிற நமக்கு இந்த மேலே கொஞ்சம் குறைப்போம். அதே மாதிரி இது லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த இவ்வளோ போதும் சிறுசாக. அப்போ கழுத்து வந்து தொய்வு கொடுக்காது, நல்லா இழுக்க பிடிச்சிக்கிறோம். இதுதான் முன் கட்டிங்கோட அமைப்பு. பாருங்க வெட்டியாச்சு. இப்போ கிராஸ் பெல்ட் இந்த பாருங்க, இதில் வந்து 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணுறேன். இப்போ வந்து 2.5, அப்போ 3.5 வச்சு 3.5 தச்சு முடிஞ்ச 3.5, அப்போ 4 இன்ச்சு வச்சு வெட்டலாம். துணி தாராளமாக இருக்குது. இடுப்பு வந்து இதோடைய இடுப்பு வந்து 30 இன்ச்சு, 29 வருது ஒரு கணக்குக்காக 30 இன்ச்சு சொல்கிறேன். 30ல் வந்து ஒரு 7.5 ஆள் ஒரு 2 வச்சுக்கோங்க. அது கழிச்சு வெட்டிடலாம். கீ பட்டி கடிச்சுக்குவோம். பாருங்க, இதே நீங்கள் இந்த பாருங்க, கீ பட்டி கடிச்சாச்சு. இவ்வளோ தைக்க போகிறேன். இவ்வளோ தூரம் வருது. மூன்றரை இங்கே இதுக்கு 3 வச்சுருக்கேன். அதுக்கான ஒரு 1/2 இன்ச்சு கூட்டியே வைங்க. இதை காட்டில் இன்னொரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. கூட்டி இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. பாருங்க கிராஸ் போட்டு எவ்வளோ எடுத்துருக்கோம், 4 இருக்கு. அதே மாதிரி 4 இந்த கோட்டில் வந்து பாருங்க. இது எவ்வளோ எடுத்துருக்கோம், இதே மாதிரி இவ்வளோ எடுத்தாச்சு. இதை காட்டில் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டியிருக்கேன். இப்படி வைக்கிறோம். இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு பார்த்து இதுக்குள்ளே ஒரு கோடு. வளைவாக எடுத்துருங்க. தச்சுருவோம். அப்போ இந்த பட்டி, அப்போ உங்களுக்கு வந்து இது பட்டி அடிச்சு போக மிச்சத்தை கழிச்சு வெட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஸ் எடுத்தாச்சு. துணி அதிகமாக இருந்தனால உங்களுக்கு இது கிராஸ் பட்டியில் எடுத்துக்கலாம். நெஞ்சு பட்டி போட்டுக்கலாம். செப்பலிக்கு துணி இருக்குது. இதுதான் அளவு. அந்த போன வீடியோவில் ஒரு அளவு சட்டை எப்படி எடுத்து வெட்டுறங்க பதிவு பண்ணியிருந்தேன். அந்த அளவுடைய சட்டையுடைய அளவு தான் இது. நான் இப்படி துணியெலாம் வந்து வெட்டியிருக்கேன். இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சந்தேகம் என்கிட்ட கேளுங்க, வழக்கம் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இதிலே லைனிங் சாக்கிட்டு பதிவு பண்ணேன். இதே அளவு தான். இதே அளவில் லைனிங் சாக்கெட்டை பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். அதை எப்படி வெட்டுங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம், சந்தோஷம்.